வணக்கம்பா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். முதல்ல வந்து நான் ஒரு 2 விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். இது வந்து இந்த வருஷத்தோட என்னோட முதல் வீடியோ. அதாவது நான் வந்து மேக் பண்ற முதல் வீடியோ. உங்களுக்கு வந்து முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் முன்னாடி மேக் பண்ணதான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க ரொம்ப நேரம் பேச கண்டென்ட்குள்ள போயிடலாம். அதாவது இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Signalapp பத்தி தான் பார்க்க போறோம். அது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அது 5 செம்மையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். வேற லெவல்ல இருக்கும். இப்போ வந்து ஏன் Signalapp பத்தி பேசணும்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரே ஒரு பாலிசியை விட்டு அவங்களே குழி தோண்டு போச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு சில பேர் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்றாங்க. பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் இதை பத்தி ரொம்ப பேச வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பேசிட்டாங்க. இதை வந்து அரைச்சமாவே திரும்பி அரைக்க வேணாம்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா, முன்னாடியே வந்து Signalapp பத்தி ஒரு வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோக்கு வந்து இப்பதான் வியூஸ் கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏறிட்டு இருக்கு. அதாவது வந்து Signalapp பத்தி மொத்த விஷயத்தையும் நம்ம அதுல இருந்து கவர் பண்ணியிருந்தோம். ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் இல்லை, மொத்த செட்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ஆப் எப்படி யூஸ் பண்றது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அது வந்து இப்போ கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு 200 வியூஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்மளோட ட்ரெண்டிங்கான டாபிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், நம்மளோட டாப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். நமக்கு முன்னாடியே ஒரே ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதான் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் வந்து நமக்கு நிறைய வியூஸ் வந்து அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ கொடுக்குங்கிற நம்பிக்கையில வந்து நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பிளாக் கிளிக் பண்ணி ஆல்ல வச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து 4K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். அடுத்து 5K அடிக்கிறோம், அதுக்கடுத்து 10K அடிப்போம். ஓகேங்களா, அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் திரும்பி வருவேன். இன்னும் 2 months தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு மொக்க வீடியோஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாசான வீடியோஸோட ரிட்டர்ன் வரேன். ஓகேங்களா, சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம். அதாவது வந்து மொத்தம் 5 வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, மொத்தம் 5 சொல்ல முடியாது, 5 எடுத்திருக்கோம். இன்னொன்று வந்து ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா எல்லா சேனலும் வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து கொடுக்குறாங்க. நம்ம இந்த வாட்டி ஒரு அடிஷ்னலாக ஒரே ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன்றுக்காக நான் படாத பட்டு எடுத்தேன். அது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். பட் ஆனால் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி வாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போயிடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து வேற லெவல் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் தான் எல்லாராலையும் நோட்டீஸ் பண்ணப்பட்ட ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மெசேஜ் வந்து டிஸப்பியர் ஆகுது. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிட்டு இருக்கோம்னா நம்ம எவ்வளவு செகண்ட்ல வந்து டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், அதை வந்து நான் இதுலயே வந்து சொல்லிடுறேன். அதாவது வந்து ஏன் வந்து வாட்ஸ்அப்போட Signalapp வந்து ரொம்ப செக்யூரிட்டி அதிகம்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓப்பன் சோர்ஸ். அவங்க கோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கையில கொடுத்துருவாங்க. எனக்கு இதை பத்தி அவ்வளவு டீட்டெயிலாக தெரியாது. நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இவங்க வந்து அவங்களோட கோட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸா வச்சுக்கிறாங்க. நமக்கு வேணும்னா நம்மளும் அந்த கோட் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்மளும் ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணலாம். பட் ஆனால் என்ன, நமக்கு அந்த வேலைலாம் வேணாம். ஓகேங்களா, அவங்க வந்து கஷ்டப்பட்டு தயாரிச்சு கொடுத்துருக்காங்க, அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ்னால மேக்ஸிமம் அவங்க ஏதாவது வைரஸ் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸ் அவங்களும் வந்து அவங்க கோடை பார்த்த உடனே இது கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால இது வந்து பெஸ்ட்னு சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து எப்படி ஆன் பண்ணுறது அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு காண்டாக்ட் வந்து உங்களுக்கு வந்து யாரோட காண்டாக்ட் வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட காண்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ப்ரொஃபைல்குள்ளே மேலே உள்ள ப்ரொஃபைல்குள்ளே போயிருங்க. நான் வந்து நேம் வந்து மறைச்சிடுறேன். ஓகேங்களா, இங்கே கீழே வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் பிளர் அவுட் ஆகுது. ஓகே கரெக்டாக இருக்கும் நினைக்கிற ஃபோக்கஸு. அதுக்கடுத்து அதை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரி ஆகணும், எவ்வளோ நேரத்தில் ஒரு 1 வீக் வரையும் டைம் இருக்குது உங்களுக்கு. மினிமம் வந்து 5 seconds 10 seconds இந்த மாதிரி எக்ஸ்பீரி ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய மெசேஜஸ்லாம் வந்து டக்குன்னு வந்து டெலிட் ஆகிடும் தானாகவே. ஓகேங்களா, இதனால் நீங்கள் ஒரு பக்கம் டெலிட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி தேவையில்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வேற லெவல்ல சொல்லுவோம். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லானது. நிறைய பேர் வந்து ஒரு சிலரோட கான்டாக்டை மட்டும் வாட்ஸ்அப் வந்து ஒரு சிலரோட கான்டாக்டை மட்டும் நோட்ஸா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் போன்ல வந்து நோட்ஸ் இருக்காது. அதனால நானும் நிறைய பேரோட யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஆனால் இதுல வந்து வேற லெவல் தரமான ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நோட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்க நம்பருக்கு நீங்களே மெசேஜ் பண்ணிருக்க மாதிரி அதை வந்து நான் எப்படியும் வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி வந்து நோட்ஸ் வந்து ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறது அதை வந்து நம்ம கற்றுப்போம். ஓகேங்களா, நான் வந்து முன்னாடி நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நோட்ஸ் டு செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Signalapp ஓப்பன் பண்ணணும்னா இங்கே கீழே வந்து பென்சில் டாட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னோட காண்டாக்ட் அதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் பிளர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அதனால் வந்து நோட் டு செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு உள்ளது ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இருக்கும். ஹாய் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணுறேன். அது எல்லாமே வந்து நோட்டில் ஆகிருக்கும், வேறு யாருக்குமே போகாது, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் இருக்க பார்த்துடலாம். நம்ம தேர்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒன்று சொல்லலாம். இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தெரியாதுன்னு வச்சுன்னா தமிழில் கூட மாற்றிட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவலான ஆப்ஷன்ஸில் நான் சொல்லுவேன். அதனால தான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இது இருக்கா எனக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கவனிச்சதில் வந்து தமிழ் இருந்துச்சு. சரி, இதை ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறேன். இதை ஒன்று நல்லா இல்லை, இது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் எப்படி டார்க் தீம் ஆன் பண்ணுறது அப்படின்னு சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எப்படி தமிழுக்கு மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து தீம் பிளாக் தீம் எப்படி மாற்றுறது நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு மேலே இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும், அதாவது உங்கள் நேம் போட்டு இருக்கும். நான் வந்து பார்த்தி அப்படின்னு சொல்லி இருக்கனால அதனால் பி போட்டு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் பிளர் பண்ணியிருப்பேன். அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், கீழே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ண உடனே தீம் லாங்குவேஜ் ரெண்டுமே இருக்கும். ஃபஸ்ட்டு தீமை லைட்டுக்கு மாற்றி, சரி லைட் வந்து டார்க்குக்கு மாற்றிடலாம். ஓகே, மாற்றியாச்சு. டார்க் தீமுக்கு வந்துருச்சு. ஓகே, நான்லாம் நல்லாவே தெரியுறேன். ஓகே, லைட்டுக்கு மாற்றிடுவோம். ஓகே, அடுத்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. தெலுங்கு, மலையாளம் எல்லாமே இருக்குது. மெயினாக நான் கவனிச்சது எங்கே போச்சு, தமிழ். தமிழ் இங்கே மாட்டிடுச்சு. ஓகேங்களா, கடைசி எப்படி இவ்வளோ நேரம் தேடி கிடச்சிருச்சு தமிழ். அதுக்கு அடுத்தது வந்து ஃபுல் தமிழ்லேயே இருக்கும். நமக்கு வந்து தமிழில் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. நான் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் யூஸ் பண்ணி பழகலான்னு சொல்லி இருக்கேன் இந்த ஆப் மட்டும். ஓகே, பழைய எப்படி இங்கிலீஷ்க்கு மாற்றிடலாம். உங்களுக்கு காமிக்கணும்ல இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். நம்ம நல்லா பார்க்க போகிறது வந்து வேற லெவல் ஆப்ஷன் சொல்லுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த விதமான ஆப்லையும் நான் வந்து பார்த்ததில்லை. வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலிகிராம் இருக்கட்டும், நான் வந்து பார்த்ததில்லை. அது இருக்கா என்னன்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்ததில்லை. ஆனால் இந்த வந்து ஆப்பில் இருந்து இது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கார்டினோ கீபோர்டு. நம்மளோட குரோமில் எப்படி இன்கார்டினோ ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான் இதில் வந்து இன்கார்டினோ கீபோர்டு. அதாவது இன்கார்டினோ என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணாலும் வந்து சேவ் பண்ணக்கூடாது. அதான் வந்து இன்கார்டினோட மீனிங். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த கீபோர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டைப் பண்ணுறது எதுவுமே வந்து அவங்க சேவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது எப்படி அந்த இன்கார்டினோ கீபோர்டு ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்கார்டினோ கீபோர்டு எப்படி ஆன் பண்ணுறதுனா அதே சேம் தான். சைடில் உள்ளதா இந்த சிக்னலுக்கு அந்த பக்கத்து இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட லோகோ கிளிக் பண்ணிங்க ப்ரொஃபைலு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஓகேங்களா, இங்கே வந்து இன்கார்டினோ கீபோர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. மற்ற ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ நான் முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சிக்னல் உள்ள மொத்த விஷயத்தையும் அப்படியே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில். அதனால் அதை மேலே ஐ பட்டனில் வேணால் கொடுத்துருக்கேன். அதை போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள். சிக்னல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச முன்னாடியே நிறைய டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். 100% செக்யூரான மெசேஜர் அப்படின்னு சொல்லி. இது இப்போ வந்து வியூஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சும்மா மேலோட்டமாக நான் கொடுக்குறேன், இதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் லாக் எவ்வளோ நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து லாக் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். வேறு யாராவது உங்களோட ஃபோன் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குனு யாராவது எடுத்து பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பிளாக்கர் இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. போங்க, இதுக்கு மேலாம் காமிக்க முடியாது, போங்க. நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து செமையானதாக நான் சொல்லுவேன். அதாவது வந்து குரூப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து குரூப்பில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இங்கே கீழே இருக்க பென்சில் மார்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நியூ குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு உங்கள் காண்டாக்டில் உள்ள எல்லாரோட நம்பருக்கு காமிக்கும். அவங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பிளர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்களோட நம்பர்லாம் வந்து காமிக்கக்கூடாது. ஜஸ்ட் அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும் நான் காமிக்கிறேன். என் ஃப்ரெண்டோட மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இங்கே வந்து குரூப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்டேக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. க்ரியேட்டிவ் கொடுத்துருவோம். க்ரியேட்டிவும் பண்ணியாச்சு. லோடு ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, மொத்தம் 2 பேர் இருக்கும் குரூப்பில், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து மேலே வந்து குரூப்பை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து டிசப்பியரிங் மெசேஜ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்காக சொன்னது இதில் வந்து குரூப்புக்கு வந்து டிசப்பியரிங் மெசேஜ் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது கஸ்டமைஸ் நோட்டிஃபிகேஷன். இந்த குரூப்புக்கு மட்டும் நம்ம நார்மலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து வேறு லெவல் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் இதை வந்து டிஸ்கார்டில் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க வந்து டேக் பண்ணி, அதாவது வந்து ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணி போடுற மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஆட் மெம்பர்ஸ் இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா, இல்லை எடிட் குரூப் இன்ஃபோஸ் அது வந்து நமக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான். நம்ம தான் அட்மின் வேணுன்னா மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது வேறு லெவல் ஆப்ஷனாக இது ஒன்று தான். செம்ம வேறு லெவலுங்க இது.
குரூப் லிங்க் இப்போ நான் வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்களா, குரூப் லிங்க்குங்கிற ஒரு ஆப்ஷனை அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் குரூப் லிங்க்னா என்னன்னு சொல்லி எல்லாருக்கும். இந்த லிங்க் நம்ம யாருக்கா ஷேர் பண்ணி அவங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட குரூப்புக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. பட் ஆனால் இதில் வந்து வேறு லெவல் ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து நிறைய லிங்க் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகே நிறைய பேர் வந்துட்டாங்க, உங்களுக்கு போதும் இதுக்கு மேலே யாரும் குரூப்பில் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு விஷயம், அந்த லிங்க் வந்து அவங்ககிட்ட இருக்கும், அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைப்பீங்க. வாட்ஸ்அப்பில் இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி மற்றதான் மெசேஜிங் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ரீசெட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி ரீசெட் கொடுத்துட்டோம்னா பழைய லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும், புது லிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து டிஸ்கார்டில் தான் நான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். எல்லா விதமான மெசேஜிங் ஆப்ஸில் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, எல்லாராலையும் வந்து குரூப் லிங்க் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது உங்கள் இஷ்டம், ஆன் பண்ணுறது தான் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, இன்னும் ஒரு போனஸ் ட்ரிக் வந்து இருக்கு நமக்காகவே, உங்களுக்காகவே வந்து வேற லெவலில் போனஸ் ட்ரிக் இருக்கு. ஏன்னா நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு வேற லெவலில் சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம போட்டிருக்க ஒரு 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து 2 வந்து சம வியூஸ், நம்மளோட அதிகமாக டாப் வியூஸ்லேயே அதான் ஃபர்ஸ்ட் 2ல இருக்கு. அதனால இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் பண்ணிருங்க. ஏன்னா 100 தடவை சொல்லிட்டு இதோட அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சாரி. ஓகேங்களா, லைக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போட்டிருக்க எஃபோர்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு கெயின் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ட்ரிக்னே சொல்லலாம். இந்த ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்டு வந்துருங்க. ஓகேங்களா, சரி வாங்க என்ன ட்ரிக்குன்னு பார்த்துடலாம். என் ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் நம்பர்ஸ் எல்லாமே மெசேஜஸ் எல்லாமே வந்து பிளராக இருக்கும். அதுக்காக நான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் வந்து அவங்களோட ப்ரைவசி எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஓகேங்களா, அதுக்கடுத்து அவங்க ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணோன்னே அவங்க நம்பர் இருக்குது, அந்த நம்பரையும் நான் மறைச்சிட்றேன். அதுக்கடுத்தது அவர் பேர் வந்து நந்தகோபால்னு தான் அவர் பேர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிசப்பிரிங்கை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கு கீழே வந்து கஸ்டமைஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரிங் டோன் வச்சுக்கலாம். வைப்ரேஷன் ஆன் பண்ணலாமா வேணாமா, மெசேஜஸ்க்கு என்ன மாதிரி ரிங் டோன், ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறு லெவலில் இது வந்து செதுக்கி நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிங் டோன் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன்னா அவனுக்கு ஒரு ரிங் டோன் வச்சுக்கலாம். ஒரு மெசேஜ் பண்ணுறான்னா பேம் பிங் பிங் இந்த மாதிரி நிறைய ரிங் டோன் நம்பர்ஸ் சரி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ப்ளீஸ் லைக்கை போட்டு விடுங்க. அடுத்து வந்து சிக்னல் ஆப் வந்து மேலே டாப்புக்கு வந்துட்டு இருக்கு. அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ண சொல்லுங்க. இது வந்து ரொம்ப செக்யூரானதான், 100% செக்யூரிட்டி. நானே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் போட்ட போதெல்லாம் சரி மொக்க வீடியோ அப்படின்னு சொல்லி எவனுமே பார்க்கல. பட் ஆனால் இப்போ வந்து அது வந்து கிளிக் ஆகி வேற லெவலில் வியூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 200 கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு நாளைக்கு 1000 கொடுத்தாலும் அது வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதே வந்து சிக்னல் ஆப் தான். எலான் மஸ்கே வந்து சிக்னல் ஆப் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால வந்து மறக்காம இந்த ஆப்பை பத்தி எல்லாருக்குமே தெரியணும், இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம உங்களுக்கு ஒரு ஷேரை போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறக்காம லைக்கை போட்டு உங்களோட கமெண்ட்ஸ் நான் எப்படி பண்ணியிருக்கேன், இன்னும் என்னென்ன மாதிரிலாம் வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்மளோட வந்து ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் இருக்குது. வேற எதுல 2 ஃபோன் இருக்குது, அவ்வளோதான் நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேற எந்த விஷயமும் இல்லை. இனிமேல் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் நம்மளோட சேனல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அடுத்து 5K ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள ரீச் பண்ண வேற லெவலில் இருக்கும். நான் வந்து பழையபடி வீடியோஸ் வரும்போது 5K-ஓட போட்டோன்னா எனக்கு ஒரு புது எனர்ஜியாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா, ஓகே என் ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே வந்திருக்கும். எல்லாமே பாருங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய வீடியோஸ் நம்ம எல்லா சேனலில் உள்ளது எல்லாமே வந்து கொஞ்சம் முக்கியமான வீடியோஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து மோஸ்ட் பாப்புலர்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் தான் இருக்கும். ஏன்னா நான் என்னோட மொக்க வீடியோஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் போட்டாலே கொஞ்சம் நல்ல வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் அதெல்லாம் பாருங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.